விந்தணுக்களின் தரத்தை மேம்படுத்துவது எப்படி? முதல்ல ஃபோலிக் ஆசிட் அதிகமா நம்ம எடுத்துக்கணும். ஃபோலிக் ஆசிட்ங்கிறது கீரை வகைகள்லையும் பீன்ஸ்லையும் அதிகமா இருக்கு. ஃபோலிக் ஆசிட் தான் டிஎன்ஏ மல்டிப்ளிகேஷனுக்கு உதவுது. ஒரு செல் மல்டிப்ளை ஆகணும்னா முதல்ல டிஎன்ஏ மல்டிப்ளை ஆகணும். ஸோ இந்த விந்தணுக்களோட எண்ணிக்கை உயர்த்துவதற்கு இந்த ஃபோலிக் ஆசிட் மிக மிக தேவை. ரெண்டாவது, ஜிங்க் அதிகமாக நம்ம உட்கொள்ளணும். இந்த ஜிங்க் நத்தை, பீஃப், நட்ஸ் அதில் நிறைய இருக்கு. இந்த ஜிங்க்னால ஒரு ஸ்பெர்மோட குவாலிட்டி தரம் மேம்படும். அடுத்தது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக உட்கொள்ள வேண்டும். இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ங்கிறது மீன் வகைகள், சால்மன், சார்டைன் போன்ற மீன் வகைகள், பாதாம் பருப்புல அதிகமாக இருக்கு. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக உட்கொண்டோம்னா இந்த விந்தணுக்கள் நகரும் தன்மை அதிகமாகும். அடுத்தது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம விட்டமின் சி அதிகம் இருக்கிற சிட்ரஸ் பழங்கள்னு சொல்றாங்க இல்லையா, இந்த எலும்பிச்சை, ஆரஞ்சு போன்ற பழங்களை எடுத்துட்டா விந்தணுக்களை பாதுகாப்பதற்கு மிக உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம விதைகள், பூசணி விதை, வெந்தயம் அதிகமா உட்கொண்டோம்னா அதுல ஜிங்க், செலினியம், அமினோ அமிலங்கள் அதிகமா இருக்கு. இது விந்தணுக்களோட நம்பரையும் இன்க்ரீஸ் பண்ணும், குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், மொட்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். கடைசியா, அஸ்வகந்தா என்ற மூலிகை பொருள்ல டெஸ்டோஸ்டிரோன் சுரக்கிறது அதிகமாகும். இந்த டெஸ்டோஸ்டிரோன் விந்தணுக்களோட குவாலிட்டி தரத்தை மேம்படுத்துவதற்கு மிக மிக உதவியா இருக்கும். இதெல்லாம் நாம செய்ய வேண்டியவை. செய்யக்கூடாதவை இன்னும் சில இருக்கு. அது என்னன்னா, நம்ம இறுக்கமான உடைகள் அணியக்கூடாது, அதிகம் வெப்பமான சூழ்நிலையில வேலை செய்யக்கூடாது, புகைப்பிடித்தல், மது அருந்துதல் கூடாது, எப்பொழுதும் ஒரு மன அழுத்தத்தோட இருக்கக்கூடாது, பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகமாக உட்கொள்ளாம இயற்கை வழி விவசாயத்தில் வந்த உணவுகளை அதிகமாக உட்கொள்ள வேண்டும். ஸோ இதையெல்லாம் செய்யாமல் இருந்தால் நம்ம விந்தணுக்களோட நம்பர், தரம், நகரும் தன்மை, மொட்டிலிட்டி எல்லாமே அதிகமாகும். நாம் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகும்.